வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறது. உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். வழிகை எல்லாம் நம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே.
தாவீது அவன் சொல்லுகிறான், சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உடன்படிக்கை செய்த தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரம்பும். அதாவது எப்படி நிரம்பும்னா, அற்புத விதமாய் நிரம்பும். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல குறைவுகள் தாட்சிகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். நிச்சயமா அற்புதம் நடக்கும். கண்டிப்பாக அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் கண்டிப்பாக உள்ள வாழ்க்கையிலே அற்புதத்தை நிச்சயம் செய்கிற தேவனாய் கலங்காதீர்கள். இது எப்படி நடக்கும்னு பாய்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். நிச்சயமாக அவர் அற்புதங்களை நிச்சயம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்மை நன்றாக அறிந்த தெய்வமாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. கேள்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர்
ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். He is full of glory. He is so good and he is so faithful. And he is doing always good things to us. Believe in him. அவரை விசுவாசிங்கள். அவர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Trust him in all your ways, the Bible says. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். He will guide you. அவர் சொல்கிறார், என் கண்ணை உன்மேல் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். Hallelujah. Father God, we worship you, Lord. We praise you, Jesus. We adore you, Lord. We magnify thy precious name, O Father. Hallelujah. Fill us with your presence, Lord. The presence is mighty. Hallelujah. Thank you for your grace. Thank you for your favor, Lord. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய எஜமானனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. Thank you, Jesus. ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மேம்படுத்துவோம். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்கா
என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் அதை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் உம் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல
எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. Yes, Lord, we worship you, Lord. We lift your name on high, Lord. You are our Adonai. You are our Master. You are our boss, Lord. Hallelujah. Let your kingdom come in our lives. Let your will be done in our lives, O Father. On this earth, O Father. Hallelujah. Oh Jesus, we worship you, Lord. We praise you, Jesus. Thank you for the precious blood you have been shed on the cross of Calvary, Lord, to wash us from all our iniquities and sins, O Lord. Thank you for your one and only begotten Son, Jesus Christ. His death, burial and resurrection, it has changed our lives, Lord, the course of our lives, Father. Thank you, Jesus. Take away all our fears, anxieties and depression, Lord. Fill us with your joy, peace and happiness, with your power. Fill us with your glory, Lord. Let your power and glory be manifested in our lives, O Father, our everyday lives, O Father. Refresh your people. Comfort your people with your word, Lord. Let the presence of the Holy Spirit cover us, Lord. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா பயங்களையும், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், வாழ்க்கை குறித்த பயங்கள், பணத்தை குறித்த பேர் அச்சங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களை விட்டு அகற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சியினாலே, நிம்மதியினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிறாக. உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் ஒவ்வொரு நாளும் எங்கள் மூலமாக வெளிப்படட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையான கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். செக் செக். பிரிமணல் வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். புதன்கிழமை மாலை வேளைகளிலே த பவர் ஆஃப் பிளஸிங், ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 115 சங்கீதம்
12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நம்ம இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்து வருகிறோம். த பவர் ஆஃப் த பிளஸிங், ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை இது எவ்வளவு பவர்ஃபுல் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே இந்த வாசித்த வேத பகுதி சொல்றது, கர்த்தர் நம் நினைவாயிருக்கிறார். காட் ரிமெம்பர்ஸ் யூ. டு யூ நோ தட்? உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு. யார் நினைக்கலன்னு நம்ம பாருங்க, மனுஷன் நம்மளை நினைக்கல மறந்துட்டாங்கன்னா நம்ம போய் புலம்புறோம். எவ்வளோ நன்மைகளை செஞ்சேங்க, என்னை மறந்துட்டாரு, எனக்கு ஞாபகமே இல்லை. சமீபத்தில் என்னோட மகளை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு கேட்டேன், நீங்கள் யார் எனக்கு தெரியல அடையாளம் அப்படின்னு. நிறைய பேர் மறந்துடுறாங்க. அது வழக்கம் பாருங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் ரொம்ப சீக்கிரத்தில் நட்பையும் நம்முடைய உறவையும் மறக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். அவங்க எப்பவுமே நம்மளை ஞாபகம் வச்சுக்குவாங்க, நாம நினைக்கிறோம் இல்லை. அவர்கள் மறப்பார்கள், நிச்சயமா மறப்பார்கள். ஏன்னா அவர்கள் மனிதர்கள். ஆனா கர்த்தர் பாருங்க, அவர் நம் நினைவா இருக்கிறார். அவர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. எந்த விதத்துல நினைச்சுக்கிறாருன்னா, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கணும்ன்றதுல அவருடைய எண்ணம் இருக்குது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கெட்டு போயிடக்கூடாது. சொல்ல ஒரு ஆள் கூட கெட்டு போக கூடாதுன்னு அவர் விரும்புறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார். இவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆகவேதான் அவர் சொல்ற, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதனுடைய வல்லமையை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆசீர்வாதம்னா என்னன்றதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம்னா என்ன? நான் சொன்னேன், பிளஸிங் அப்படின்ற வார்த்தை பெனடிக்ஷன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருது. பெனே அப்படின்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். டிக்ஷன் அப்படின்னா கூறுவது, உரைப்பது அல்லது டிக்ளேர் பண்ணுவது, நல்ல வார்த்தைகளை சொல்றது, அது பேர் தான் ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம பார்த்து சொல்றாரு. நம்ம மேல நல்ல வார்த்தைகளை என்ன பண்றாரு? அவர் கூறுகிறார். என்ன கூறுகிறாரு? அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இது தமிழ்ல அந்த மாதிரி வருது. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஐ வில் மேக் யுவர் நேம் ஃபேமஸ் அண்ட் டிஸ்டிங்கிஷ். எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. உங்க பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் ஃபேமஸ் அண்ட் டிஸ்டிங்கிஷ். தனித்தன்மை உடையதாக உங்க பேரை நான் மாத்துவேன். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் பிளஸ் யூ. நல்ல வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை தான் அப்படி நான் மேற்கோள் காட்டுறேன். அவர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, பயப்படாதே, அது ஒரு நல்ல வார்த்தை. தைரியமாயிரு, அது ஒரு நல்ல வார்த்தை. யோசுவா பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், நீ போற இடத்துல எல்லாம் உன் கூட நான் வருவேன். யாக்கோபு பார்த்து சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து உன்னை பத்திரமா இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் சொல்றதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் பாருங்க. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற. வியாதியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, சாபத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, எந்த பிரச்சனைகள் சவால்கள் எதையுமே பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, எந்த எதிர்ப்புகளும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். அவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க. நல்ல நல்ல வார்த்தைகளாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு நீ நல்லா இருப்ப. யாராவது நம்மளை பார்த்து அந்த மாதிரி சொல்லுவாங்களா? மனப்பூர்வமா சொல்லுவாங்களா? சும்மா லேசா கொஞ்சம் ஆசீர்வாதமா கொஞ்சம் நல்ல ஒரு வீட்டை வாங்கி ஒரு கார் வாங்கி ஒரு 2 வீலர் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, எல்லாருமே பொறாமப்படுவாங்க. நம்ம சொந்தக்கார முதல் கொண்டு எங்கிருந்து வருது இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, சாதாரணமா இருந்தான், இன்னைக்கு பாத்தீங்களா கொஞ்சம் நல்லா பணங்கனாலும் கொஞ்சம் நல்லா புழங்குது, எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பின்னாடி கண்டிப்பா பேசுவாங்க, எதிர்க்க சொல்லுவாங்க, நல்லா பரவாயில்லைங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவாங்க. உண்மையா சந்தோஷமே இருக்காது அவங்களுக்கு. ஆனா இவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிறத விட நீ 1000 மடங்கு நல்லா இருப்ப நீ அப்படின்றாரு.
நம்ம பாருங்க, நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா, நம்ம வெறும் அந்த கஷ்ட நஷ்டங்களையே ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது பிரதர், ஒண்ணுமே இல்லைங்க, சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே கஷ்டமா வருது, எல்லாமே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, கையில பைசா இருக்க மாட்டேங்குது, வந்தாலும் தங்க மாட்டேங்குது. இதே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் பாருங்க. இதை நம்ம ஒழிச்சு கட்டணும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்றதை கவனிக்கணும். அவர் ஏன் நினைவா இருக்கிறாருங்க, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், அவர் நல்லவர், அவர் எங்கூட இருக்கிறாரு, நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. எங்க வீட்டில் இருக்கிற எங்க சொந்தங்க பந்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாருமே நான் நல்லா இருக்கிறத விரும்பல, ஆனா அவர் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருகிறேன், ஒரு விசேஷித்த வரத்தை நான் தரேன். உபாம 8ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் சாமர்த்தியம், என் கை பலன் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுத்தது என்று நீ உன் உள்ளத்தில் சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் நினைச்சு இருக்காரு, the Lord remembers us. அவர் நினைக்கிறாரு, ஆனா நாம நினைக்கிறோமா அதை கொஞ்சம் யோசிப்பாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உபாம 8:18 அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எந்த விஷயத்துல? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவ. என்ன சொல்றேன்னா, நான் முற்பிதாக்களுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்துட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், சத்தியம் பண்ணியிருக்கேன். என்னன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஐ வில் bless you, I will bless your businesses and farm houses. எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் வாக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க. அதனால நான் என்ன பண்றேன், அதை உறுதிப்படுத்துறேன், அதை எஸ்டாப்ளிஷ் படுத்துறேன். நான் போய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் கிடையாது. இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அதனால அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன், நான் ஏமாத்த மாட்டேன். நம்ம வாழ்க்கையில பாருங்க, நிறைய பேர் நமக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன், வாயிலே வடை சுடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி பண்ணிடுறேங்க அப்படி பண்ணிடுறேங்க, இதை வாங்கி கொடுக்குறேங்க அதை வாங்கி கொடுக்குறேன், நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன், நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் அப்படின்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இவர் சொல்றாரு, நான் சொல்லியிருக்கேன், அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றத்துக்காக உனக்கு விசேஷமான ஒரு சக்தியை, ஒரு வரத்தை, ஒரு பெரிய காட்லி பவரை நான் உனக்கு தரேன், ஒரு அனாயிண்டிங் உன் மேல வைக்கிறேன். எதுக்குன்னா, பணத்தை சம்பாதிக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை. பலன்னா ஒரு அனாயிண்டிங், அது ஒரு பெரிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்ற. என்ன அற்புதம் பாருங்க. நம்ம என்ன பண்றோம், பொழுதன்னைக்கும் எத்தையோ ஒன்று பேசிட்டு இருக்கோம், வாய்க்கு வந்ததெல்லாம் என்னால் சம்பாதிக்கவே முடியலங்க, எல்லாரும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்னால் சம்பாதிக்கவே முடியல, அவங்கள பார்க்குறோம் இவங்கள பார்க்குறோம், ஃபோக்கஸ் வேற எங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் நான் சொல்றேன், ஃபோக்கஸ் எடுத்து ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பேன், இப்படியே சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன். யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் பிளஸ் பண்றேன். நம்மளோட விடுறாரா? இல்ல, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் ஆஃப்ஸ்பிரிங். நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். சார், நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம்ல, நம்மளோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி, நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கை பத்தி எவ்வளவு கவலைப்படுறோம். ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவை கொடுக்கணும், இதுக்கு நிறைய சம்பாதிக்கணும், நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், நல்ல கல்லூரியில் சேர்க்கணும், நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர்க்கணும். எவ்வளோ எல்லாமே பாருங்க. பல பேரண்ட்ஸ் தங்களுடைய வாழ்க்கையவே இதுக்காக பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரணும், நல்ல கல்வி அறிவை கொடுக்கணும், நல்ல காலேஜுக்கு அவங்களை அனுப்பணும், நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிக்க வைக்கணும், இதுக்காக நான் சம்பாதிக்கணும். உழைக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு போய் அதில் முதலீடு பண்றாங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க அதில் முதலீடு பண்றாங்க. போய் என் பிள்ளை நல்ல வாழ்க்கையை வாழணும், அவன் பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, நல்லா சம்பாதிக்கணும். இதுக்காக பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க, தியாகம் பண்றாங்க, வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபீஸை கட்டுறாங்க பயங்கரமா. கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கேன், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணுவேன், வர்த்திக பண்ணுவேன் சொல்லிட்டு அப்படியே நிக்க வைக்கல. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, அவருடைய பிள்ளை ஈசாக்கையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று வருது பாருங்க, கொடிய பஞ்சம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பஞ்சம் ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்க சந்திக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் பஞ்சம் முழைக்க வெளிநாடுக்கு போறாங்க. இவரை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டாரு,
கேராருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்செல்லாம் கட்டுறாரு பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, தம்பி நீ போவாத, நான் யாருன்னு உனக்கு என்ன செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் ஆண்டவர் வந்து. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவனா இருக்கிறேன். உன் தகப்பனை நான் தான் ஆசீர்வச்சேன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் சொல்றேன், நீ இந்த தேசத்துல இரு. இந்த தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், ஆனா நான் உன் கூட நான் இருக்கேன். இந்த பஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க பவர் எப்படி வேலை செய்யுது. எல்லாத்துக்கும் மேல கடவுள் அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்குறாரு, ப்ராமிஸ்லாம் பண்ற. நீ இங்கே இரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததிகள்லாம் பெருக பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு பாருங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த வார்த்தைகளை, அந்த ப்ராமிஸை எடுத்து அதை அப்படியே இருக்க பிடித்து கொண்டார்கள். கெட்டியா பிடிச்சுக்கினாங்க, ஃபோக்கஸ்டா இருந்தாங்க, அதையே நோக்கி பார்த்தாங்க. பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா அதை நோக்கி பார்க்கறாங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க, அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கறாங்க. பல கஷ்டங்கள் வருது அவங்களோட வாழ்க்கையில, ஆனா அப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். நாம் கூட அப்படிதான் செய்யணும். பஞ்சம் வந்துச்சு பாருங்க ஈசாக்குக்கு. வந்த உடனே அவன் கடவுள் சொன்னதை நோக்கி பார்க்கறான். அவனுக்கு 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்னு, எல்லாரும் மாதிரி மூட்டை முடிச்சு கட்டின்னு வெளிநாடு போறது, கேராருக்கு போறது, எகிப்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். ஒன்னு அப்படி போறது. அப்படி இல்லைன்னா கடவுள் சொல்றாருன்றதுக்காக நான் இங்கே இந்த இடத்துல இருந்து நான் இங்கே இருக்க போறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய போறேன். அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என் தகப்பன் வணங்கின தேவன் அவர், நான் இங்கே இருக்க போறேன். இந்த ரெண்டுத்துல ஒரு சாய்ஸ் அவனுக்கு கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்குறாரு, ஒரு டிசிஷன் மேக்கிங் அவன் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு நீங்க கூட வாழ்க்கையில ஒரு டிசிஷனை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்க முன்னாடி 1000 வாய்ப்புகள் வரலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல தீர்மானத்தை, ஒரு தரமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். பாருங்க, வாழ்க்கையில நம்ம எந்த தீர்மானங்களை இவ்வளோ நாள் எடுத்திருக்கிறோமோ அதுதான் நம்மளை இந்த லெவல்ல கொண்டு வந்து வச்சிருக்குது. தரமான தீர்மானங்களை நாம் எடுக்கும்பொழுது வாழ்க்கை தரமான வாழ்க்கையாக மாற முடியுங்க. இன்னைக்கு நீங்க அதை எடுத்தீங்கல்ல கூட போதும், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியும் நிச்சயமாக. அப்ப அவனுக்கு 2 வாய்ப்பு. ஒன்னு, இவர் சொல்றாருங்க, ஆனா சூழ்நிலை பார்த்தா சரி கிடையாது, பஞ்சம் இருக்குது, அவன் எல்லாம் மூட்டை முடிச்சாலும் கட்டின்னு போயிட்டு இருக்கிறான். நம்முடைய தமிழ் பழமொழிகளோ ஒன்று சொல்லுது, ஊரோட ஒத்து வாழுன்னு சொல்லிடுது. எல்லாரும் போறாங்க, நாம மட்டும் முட்டாள்தனமான காரியத்தை செய்ய முடியாது, இங்கே இருக்க முடியாது. அவர் சொல்லுவாருங்க, நான் உன் ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன்னு. அவர் கண்ணுக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இதுமே நடக்கலன்னா என்ன பண்றது? நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலன்னா என்ன பண்றது? பணம் கிடைக்கலன்னா என்ன பண்றது? டீல் முடியலன்னா என்ன பண்றது? வியாபாரம் தழைக்கலன்னா என்ன பண்றது? எதிர்காலம் சரியா வரலன்னா என்ன பண்றது? நம்ம கூட யோசிக்கிறோம். அந்த இடத்துல தான் ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கணும். ஈசாக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தான். என் கண்ணுக்கு முன்னாடி பஞ்சம் தெரியலாம், மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்றது என் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றதை நான் கேட்க போறேன், அவர் சொன்னதை நான் நோக்கி பார்க்க போறேன். I am going to focus God and I am going to focus His word wholeheartedly. முழு மனசோட அவர் சொன்ன வார்த்தையை நான் நோக்கி பார்க்க போறேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்க, ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்ப இந்த ஃபோக்கஸ்டா இருந்து அவனா பண்ணா, கடவுள் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு அவர் சொன்னதை எடுத்துக்கலாம். நான் இங்கே இருக்கிற ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறன்றதுனால பஞ்சம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பஞ்சத்தின் சக்தியை காட்டிலும் கடவுளுடைய சக்தி ரொம்ப பெருசு. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நம்புறேன். நான் உண்மை நம்புறேன், பஞ்சத்தை நம்பல, என் கண்ணு பார்க்கறதெல்லாம் நான் நம்பல, நான் உண்மை நம்புறேன், உங்களுடைய வார்த்தையை நம்புறேன். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் பாருங்க. நாம கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவர் சொல்றதை நம்ம நம்ப பழகி கொள்ள வேண்டும், பிராக்டிஸ் பண்ணணும், நம்ம பயிற்சி எடுக்கணும். பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரலாம், பண கஷ்டம் வரலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பிசினஸ்ல பிரச்சனைகள் பின்னடைவுகள் ஏற்படலாம். ஆனா அதை எல்லாத்தினுடைய மத்தியிலும் இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கடவுள் சொல்றதை நான் நம்புறேன், கடவுளுடைய வார்த்தையை நான் நம்ப போகிறேன். We have to take a stern decision in our lives when we are in the crossroads of life. வாழ்க்கையினுடைய நெருக்கடியான காலகட்டத்தில், இக்கட்டான நெருக்கடியான நேரத்தில் நம்ம நிற்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம நிற்கும் பொழுது சரியான டிசிஷனை, சரியான தீர்மானத்தை நாம் எடுக்கணும். ஈசாக்கு எடுத்துட்டான். என்ன ஆனாலும் சரி, no matter what, I'm going to do what God says. ஆண்டவர் சொன்னதை நான் செய்ய போறேன், என்ன வந்தாலும் சரி. ஒரு கை பாத்துறது, நான் ஆண்டவர் சொன்னதை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நல்லா வந்துட்டான் பாருங்க. 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசத்துல? தண்ணி இல்லாத தேசத்துல, பஞ்ச தேசத்துல, பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற அந்த தேசத்துல விதை விதைத்தான். அந்த வசனம் சொல்லுறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனாலே, the Lord blessed him, the Lord blessed him
நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசேஷித்த விதத்துல ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பி ஒரு தரமான தீர்மானத்தை வாழ்க்கையில நீங்க எடுக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வத்தினால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அடைந்தான். நான் சொல்றேன், இந்த ஆண்டுல நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, நோ மேட்டர் வாட்டுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கண் என்ன வேணா பார்க்கட்டும், காதுல என்ன வேணா கேட்கட்டும், இது உன்னால முடியாது, இதை செய்ய முடியாது, இந்த பிசினஸ் டீல் முடியாது, வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு 1000 பேர் 1000 சொல்லிட்டோம். ஆனா நான் கர்த்தர் சொன்னதை நம்ப போறேன். சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு கிரகம் சரி கிடையாதுங்க, கட்டம் வந்து சொல்லுது இப்படி. நிறைய பேர் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. கட்டம் சொல்றதெல்லாம் நம்ப கூடாது, ஆண்டவர் சொல்றதை நம்புங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இந்த தேசத்துல இரு, எங்கேயும் போவாத, பஞ்சத்தோட நான் பெரிய ஆளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் நம்பி நான் இன்னைக்கு எவ்வளவு நல்ல நிலைமையில வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் இல்லாதவனா இருந்தேன், ஆனா இன்னைக்கு எல்லாம் இருக்கிறவனா மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னதை நம்பினேன், கடுமையான சூழ்நிலைகள் மத்தியில அவர் வார்த்தையை நம்பினேன், போக்கஸ்டா இருந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரும் பெரியோரும் யாரா இருந்தாலும் சரி, அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுறாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வச்சாரு, அவன் பையனை ஆசீர்வச்சாரு, அவன் பேரன் யாக்கூப் அவன் ஆசீர்வதிக்கிறாரு. வெறும் கையும் கோலுமா வராம, என்ன பண்றேன்னு தெரியல, சாப்பாடு இல்லை, தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, பாய் இல்லை, தலைக்காணி இல்லை, ஒண்ணுமே கிடையாதுங்க, வெறும் கையும் கோலுமா வரான். அவ்வளவுதான், வேதம் அப்படிதான் சொல்லுது, வெறும் கையும் கோல் மட்டும்தான் வருது. அவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, கண்ணு மண்ணு தெரியாம ஆசீர்வதிக்கிறார். அது அவன் 31ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் சொல்கிறது, இந்த புருஷன் அந்த புருஷன் இவ்விதமாய் விருத்தி அடைந்து, he increased enormously, அளவு கடந்த விதத்துல அவன் பெருக ஆரம்பிக்கிறான். சொல்றேன், உங்களுக்கும் அதே மாதிரி பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும், அவ்வளவுதான். அவர் சொல்றதை நம்பணும். இல்லைங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க வெறும் புதன்கிழமை வந்துருவோம் ஒரு சர்வீஸ், நீங்க பாஸ்டர், அதனால நீங்க வந்து இந்த மாதிரிலாம் இல்லைங்க, உண்மையாவே நான் சொல்றேன், திஸ் இஸ் நாட் a pep talk. This is the word of God. It has life and it has power. It can work powerfully in your life. It will bring glory to God. கடவுளுடைய வார்த்தை அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும். நான் சொல்றேன், நம்புங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிங்க, நான் கடவுளையும் அவருடைய வார்த்தையும் நம்ப போறேன். சரி, இப்ப இது இந்த மாதிரி நம்புறது மூலமா என்ன நடக்குது? சூழ்நிலை மோசமா இருக்குது, அது மத்தியில கடவுளோட வார்த்தை வருது. அந்த கடவுளோட வார்த்தையை நம்பும் போது என்ன நடக்குது, நம்பலன்னா என்ன நடக்குதுன்றதை இப்ப பைபிள்ல இருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். முற்றுகை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், அதனால நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு தேசத்தை முற்றுகை போடுறதுன்னு சொன்னா எதிரி நாட்டு ராணுவம் வந்து ஃபுல்லா சரவுண்ட் பண்ணிடுறது. எந்த பக்கமும் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, வெளியே போக முடியாது, உள்ளவும் வெளியேந்து யாரும் உள்ளவும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு முற்றுகை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்கிறவங்களாம் என்ன பண்ணும், அவன் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? கையில பணம் இருக்கிற வரைக்கும், கடையில பொருளுங்க இருக்கிற வரைக்கும் கடையில வாங்கி சாப்பிட்டு சர்வை பண்ண முடியும். எல்லாம் தீர்ந்த பிறகு அவன் போய் வெளியேந்து போய் எதுவும் வாங்கி வர முடியாது, உள்ள பட்டினிலேயே சாகணும். அவங்க பலவீனம் அடையும் போது இந்த வெளியே இருக்கிற ராஜா உள்ள புகுந்து அந்த நாட்டை கைப்பற்றுவான். இதுதான் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி, அதனுடைய ஐடியா தான். அடுத்த வசனம் 25ஆம் வசனம் வருது. எதினால் ராஜா வந்து முற்றுகை போட்டான். இன்னைக்கு யாரும் நம்மள வந்து நம்முடைய வாழ்க்கையில யாரும் முற்றுகை போடுறது கிடையாது, நம்மள வந்து சரவுண்ட் பண்றது. ஆனா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எல்லா டோரையும் அடைக்கிறாங்க, எல்லா வாசலையும் அடைக்கிறான். நம்ம சொல்றோம் இல்லையா, ஜான் ஏர்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா, ஜான் ஏர்னா வரவு எட்டனா செலவு பத்தனாம இருக்குது, வரவுக்கும் செலவுக்கும் எங்கேயோ இருக்குது, ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேங்குது, எல்லாம் பொத்தல் பையில போட்ட மாதிரி இருக்குன்றீங்களே, அதுதான் இந்த பிசிச், அதுதான் இந்த முற்றுகை. பிசாசு எல்லா டோரையும் அடைக்கிறான். ஒரு வரவு வர மாதிரி தெரியுது, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா டோர் க்ளோஸ் ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா பக்கமும் அப்படிதான், வேலை மேல டோர் க்ளோஸ் ஆயிருது, வருமானத்துல டோர் க்ளோஸ் ஆகுது, நமக்கு வர வேண்டிய பணத்துல டோர் க்ளோஸ் ஆகுது, எல்லா பக்கத்திலையும் டோர் க்ளோஸ் ஆகுது. ஒருத்தரும் வெளியவும் போக முடியல, வெளியேந்து ஒருத்தரும் உள்ளவும் வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று.
எவ்வளோ ஒரு கொடிய பஞ்சம். இது ஏன் கொடிய பஞ்சம்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு கழுத தலை 80 வெள்ளி காசுக்கு விற்குது. நம்மளாம் ஆட்டுத்தலை தான் சாப்பிடுவோம். ஆனா அந்த ஜனங்கள் இல்லாதக்கு கழுத தலையை சாப்பிட்றாங்க. கழுத தலையை வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க பாருங்க. ஒரு கழுத தலை எவ்வளோன்னா 80 வெள்ளி காசு. எவன்கிட்டயும் பணம் கிடையாது அதை வாங்குற அளவுக்கு. சரி, பணக்காரன் ஒருவேளை வாங்கலாம். ஏழை என்ன பண்ணுவோம்னா, புறாக்களுக்கு போடப்படுகிற கார்படி பயறு 5 வெள்ளி காசுக்கு விற்குது. என்ன மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நிலைமை பாருங்க. பல நேரங்களில் இப்போ நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா, நிறைய நேரங்களில் நம்மகிட்ட கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேஷ் ஃப்ளோன்னா உங்களுக்கு தெரியும். கேஷ் ஃப்ளோவே மொத்தமாக சீஸ் ஆயிடுது. கேஷ் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்குது. நம்முடைய அக்கௌண்ட் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. அக்கௌண்ட்டு ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. ஓரளவு பணம் இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரெயின் ஆகி அப்படியே தட்டுற நிலைமைக்கு வந்து நிற்குது. வருமானம் சரியா வரமாட்டேங்குது. இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் கரைய ஆரம்பிக்குது. பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், நம்மகிட்ட இருக்கிற பொருளுங்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அதை வித்தோ ஏதோ ஒன்று பண்ணி செலவுகளை சமாளிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. இங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிலைமை கொஞ்சம் இன்னும் மோசமா ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 26ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல என்ன பண்ணா நடந்து கொண்டு இருக்கிறான். அப்படி நடந்து போயில ஒரு பெண் வந்து இந்த ராஜாவை கூப்பிட்டு, ராஜாவே எங்களை ரட்சியும் அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு என்னன்னா, ராஜா கிட்ட நிறைய இருக்கும், ராஜா கிட்ட போனா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வர்றாரு. ராஜா சொல்றாரு, என்கிட்டயும் ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு பஞ்சம் பாருங்க, கொடிய பஞ்சம். ராஜாவே எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறான். எங்க கடவுள் கொடுக்கலாம், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றான் ராஜா. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலை இருந்தா, எல்லாமே காலி, கஜானா காலி, அக்கௌண்ட் எம்டி ஆயிருக்குது, ஒன்றும் இல்லை. எந்த லெவலுக்கு போயிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்து ராஜா அந்த அம்மா பார்த்துக்காரு. சரி, உனக்கு என்னதான் வேணும்? அந்த அம்மா ஒரு கதையை சொல்றாங்க. என்னன்னா, கதைகள் உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. என்னன்னா, இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மா கூட வந்திருக்காங்களே, இந்த அம்மா நானும் இந்த அம்மாவும் ஒன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறோம். இந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி கழுது தலை 80 வெள்ளி காசு, புறாக்களுக்கு போடுற கார்படி பயிர் 5 வெள்ளி காசு விற்குது, நம்மளால இதை போய் வாங்க முடியாது, பணம் கிடையாது. இன்னைக்கு உன் பிள்ளைய கொடு, நம்ம 2 பேரும் வெட்டி சமைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு என் பிள்ளைய தரேன், நம்ம 2 பேரும் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொன்னா, நான் ஒரு நாள் என் பிள்ளைய கொடுத்தேன். கொடுத்துட்டு 2 பேரும் வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டோங்க. புள்ளைய வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு கொடிய பஞ்சம். நிலைமை எவ்வளவு சீரியஸ் ஆகுது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் சூழ்நிலைகள் மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலைய மாறிக்கொண்டே போகுது பாருங்க. பணத்தினால உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் பல நேரங்களில் மனுஷர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதாங்க மனுஷ வாழ்க்கையினுடைய நிஜம். திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். இதை யாரும் தவிர்க்கவே முடியாது. பல நேரங்களில் பண கஷ்டம் அவ்வளோ மோசமா போகுது. எங்கேயும் கடனும் வாங்க முடியாது, நம்மகிட்ட வைக்கிறதுக்கும் பொருளுங்க இருக்காது, எல்லாம் காலி. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னே தெரியல. உயிர் போற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். பிள்ளையை சமைச்சு சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் எழுந்து, நான் சரிம்மா உன் பிள்ளைய கூட நீங்க நாம வெட்டி சமைச்சு சாப்பிடணும், அந்த பிள்ளைய ஒழிச்சு வச்சுட்டாங்க. இல்லைன்னு சொல்றான். ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஜனங்க இவ்வளோ மோசமா பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, பணம் இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த ராஜா யோசிக்கிறான், எல்லாத்துக்கும் இந்த கடவுளுடைய மனுஷன் தான் காரணம், அவன் தலையே நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன்கிட்ட ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பினோடனே தீர்க்கதரிசிக்கு எல்லாமே தெரியுது, ஏன்னா கடவுள் எல்லாமே சொல்லுவார் தீர்க்கதரிசிட்ட. அதனால அவன் சொல்றான், முதல்ல போய் கதவை சாத்து. கடவுள் இந்த ராஜா அவனோட மனுஷன் வரான், அவன் பின்னாடியே அவனுடைய ஆண்டவனுடைய சத்தம் கேட்குது, முதல்ல போய் கதவை சாத்து அப்படின்றான். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த ராஜா வந்து சொல்றான், நான் உன் தலையை வாங்கிறேன், உன்னை காலி பண்ணிடுறேன், நான் மிரட்டுறான் பாருங்க. இப்போ 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். இவ்வளோ சூழ்நிலை, ஒரு பக்கம் முற்றுகைப்பட்டிருக்கான் ராஜா, யாரும் உள்ள வர முடியாது, வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, கொடிய பஞ்சம். கழுத தலை 80 வெள்ளிக்காசு, புறாக்களுக்கு போடுற கால்படி பயிர் 5 வெள்ளிக்காசு இருக்குது. பிள்ளைங்களை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. ராஜாவும் காலியா இருக்கிற, கஜனாலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே கடினமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப கடவுள் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தையை சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ராஜா இருக்கிறாரு, ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்க இருக்கிற கூட இருக்கிற மந்திரிமார்கள்லாம் எல்லாமே இருக்கிறாங்க. ராஜாலாம் தனியா வெளியே வர முடியாது, அவருக்கு வந்து சேஃப்டி கார்டெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வராங்க, எல்லாமே வராங்க. இப்போ அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமா, பஞ்சம் இருக்கா? இருக்கு. கழுது தலை 80 வெள்ளிக்காசு, ஆமா. இந்த பயரை வந்து 5 வெள்ளிக்காசு, ஆமா.
கார்படி பயிர் 5 வெள்ளி காசு. பிள்ளை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு ஆமா. ராஜா கிட்டே காலி ஆயிடுச்சா கஜானாலாம்? ஆமா, எல்லாம் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நாளை இந்நேரத்தில், பை டுமாரோ, பை திஸ் டைம் டுமாரோ, விதின் 24 hours. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் 24 மணி நேரத்துல, நாளை இந்நேரத்துல சமாரியாவினுடைய ஒலிமுக வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு சேக்கல் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை, ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். இந்த கர்த்தருடைய வார்த்தை. அதாவது இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த சமாரியானுடைய பொருளாதாரமே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது, தலைக்கீழா மாற போகுது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா மாறப்போகுது. கடவுள்கிட்ட இருந்து வார்த்தை வருதுங்க. இப்படி வார்த்தை வரும்பொழுது அங்க என்னும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று முடிக்கிறான். முடிச்ச உடனே 2ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக்கு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தில மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா? என்னங்க சொல்றீங்க? இவ்வளோ கொடிய பஞ்சம் இருக்குது, அவன் பிள்ளைய வெட்டி சாப்பிட்டு, ராஜா கிட்டே ஒண்ணுமே கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் பட்டினியில பசியிலும் சாக வேண்டியதான். இந்த நேரத்தில் வந்து கர்த்தர் சொல்றான்னு இந்த மாதிரி சொல்றீங்களே, இது எப்படி நடக்கும்? கடவுள் வானத்துல மதகுகளை உண்டாக்கி அவன் இதெல்லாம் நேச்சுரலா நடக்கும்னு யோசிக்கிறான். எப்போ மழை வந்து, எப்போ இந்த முற்றுகையெல்லாம் எடுத்து போட்டு, எப்போ மழை வந்து, எப்போ விதைச்சு, எப்போ நம்ம வந்து விளைஞ்சி அறுத்து இந்த மாதிரி ஒரு செயல் கொண்டு வர்றது, அப்படி யோசிக்கிறான். நேச்சுரலா இது நடக்கும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கும். எப்படின்னா சூப்பர் நேச்சுரல் நடக்க போகுது. உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? சூப்பர் நேச்சுரலா மாறப்போகுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மாறப்போகுது. இயற்கையா போறது கிடையாது, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். உங்க கடன் எல்லாம் எப்படி மாறப்போகுது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் மாற்ற போறார். உங்க கையில பணம் எப்படி, கேஷ் ஃப்ளோ எப்படி வரப்போகுது? கர்த்தர் செய்யறாரு. அதை அவர் சொல்ற, இன்னும் 24 மணி நேரத்துல, அவருக்கு ரொம்ப அதிகம் அது 24 மணி நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப டூ மச் டைம். கண் இமைக்கிற நேரத்தில் கர்த்தரால செய்ய முடியுங்க எல்லாத்தையும். இப்ப என்ன பண்ணணும், நம்பணும். இப்போ இந்த கையில கொடுக்குற பிரதானி வருவான், அவங்க இருக்கிற கடவுள் வானத்திலே மதங்கள் உண்டாக்குனாலும் இது வந்து நடக்குமா? என்னங்க சொல்றீங்க? எப்படி நடக்கும்? மூளை அறிவை போட்டு கசைக்கு யோசிக்கிறான், மனதில் திங்க் பண்ணி பாரு, எப்படி இது நடக்கும்? நாளை இந்நேரத்தில் சொல்றாரு, இது எப்படி நடக்க போகுது? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேன், இப்ப கூட இந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்கும்போது 2 குரூப் இருப்பாங்க மக்கள். இவருக்கு நாங்க இவர் சொல்லிட்டு போயிடுவார், இதெல்லாம் எப்படி நடக்கும்? எனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு சவால்கள் இருக்கு, எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆமாங்க என்ன ஒண்ணு நடக்கட்டும், ஆனா கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். no matter what, I'm going to believe God, I'm going to trust him, I'm going to trust his word because he is so faithful. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையை நான் நம்புறேன், அவர் சொன்னதை நம்புறேன். எனக்கு பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா இப்போ இந்த க்ஷண பொழுதுல அவர் சொல்றதை நான் நம்புறேங்க அப்படின்னு சிலர் நம்பலாம். நான் சொல்றேன், அதை நம்புங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புறார். ஆனா விசுவாசிக்காம, அவர் சொல்றதை எடுத்துக்காம, அவர் சொல்றதை விசுவாசிக்காம, அவர் சொல்றதை ஃபோக்கஸ் பண்ணாம ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. அவன் சொல்றான், இது எப்படி நடக்கும்? வானத்துல மதகளை உண்டாக்குனாலும் இந்த மாதிரிலாம் நடக்குமா? அப்ப தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, கண்ணில் பாப்ப நீ, இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. கர்த்தர் சொல்கிறார், கண்ணில் பாப்ப, ஆனா நீ அதை அனுபவிக்க மாட்ட போ சொல்லிட்டு. நம்பாதவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கடவுளுடைய மனுஷன் சொல்றாங்க. கண்ணில் பாப்ப, ஆனா அதுல சாப்பிட மாட்டேன். இது நடக்கும், அதை நீ பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்ட. அதுல you are not going to enjoy if you are not believing what God has said. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீ நம்பலனா, அதுல அதை கண்ணில் பாப்ப, நடக்கிறத பாப்ப, ஆனா அதுல நீ பங்கடைய மாட்ட. you are not going to enjoy God's provision. நான் சொல்றேன், அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய ப்ரொவிஷனை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ண, அவருடைய வார்த்தையை நம்பணும். 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்தை கேட்டங்க, நான் கடவுளை நம்ப போறேன், அவருடைய வார்த்தையை நம்ப போறேன். அவர் சொல்லுகிறார் 24 மணி நேரம், என்னமோ எப்படி நடக்குமோ எனக்கு என்ன தெரியும், எப்படி வேணும் நடக்கட்டும், அவர் என்னமோ பண்ணட்டும், ஆனா நம்புறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை, ஹோப்னுடைய டிக்ஷனரி மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா, நல்லது நடக்கும் என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. Do you have that expectation? Something good is going to happen to me.
Do you have that expectation? உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? ஒரு நல்லது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? இன்னைக்கு எதிர்பார்க்கணும் கண்டிப்பா. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். எனக்கு நல்லது நடக்கும். இவ்வளவு நாள் நான் பிரச்சனையில் இருந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு நல்லது நடக்கும். இன்னும் 24 மணி நேரத்துல அவர் எனக்கு டைம் கொடுத்துக்கிறார். 24 மணி நேரம். Within 24 hours you will see the glory of God if you believe. If you believe, if you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிங்க, நம்புங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. விசுவாசிக்கிறதுன்னா ஃபோக்கஸ்டா இருக்கிறது. ஃபோக்கஸ்டா இருக்கிறது. ஃபோக்கஸ், FOCUS, ஃபோக்கஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வார்த்தையை. இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ஏன் ஃபோக்கஸ்டா இருக்கணும்? ஃபோக்கஸுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பவர் இருக்கு. ரொம்ப பெரிய பவர் இருக்கு. இப்போ பாருங்க, நல்ல நம்ம வெயில், ரொம்ப வெயில் அப்படின்னு சொன்னாமே நம்ம என்ன சொல்றோம்? வெயில் என்ன பண்ணுது? வெயில் கொளுத்துது சொல்றோமா? வெயில் என்ன பண்ணுது? வெயில் செம்ம கொளுத்துதுங்க வெயில் அப்படின்னு. ஆனா எதையும் கொளுத்துறது கிடையாது. இந்த பூமியில எல்லா இடத்துலயும் இந்த சூரிய கதிர்கள் படுது, ஆனா எதையும் அது கொளுத்துறது கிடையாது. ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஏன் ஃபோக்கஸ்டா இருக்கணும்? இந்த ஃபோக்கஸ்னுடைய பவரை பாருங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் வந்து இந்த லென்ஸ் தெரியுங்களா? பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. மேக்னிஃபையிங் கிளாஸ். ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும், அப்புறம் ரவுண்டா ஒரு கிளாஸ் இருக்கும். நம்ம சின்ன வயசுல விளையாடி இருப்போம். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பெரிய வயசுல நினச்சிக்காதீங்க, எனக்கும் சின்ன வயசு தான். இப்போ இந்த ஃபோக்கஸ் லென்ஸ், இந்த லென்ஸை வந்து என்ன பண்ணுவோம், சிலர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கூட படிக்கும்போது அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எடுத்துன்னு போயிட்டு இந்த சூரிய ஒளி வந்து இந்த லென்ஸ் மேலே பட்டு அது வழியா கீழே வர மாதிரி நான் பண்ணுவேன். கீழேனா வைப்போம், பேப்பர் வைப்போம் இல்லையா? பேப்பர் வச்சிடறோம். பேப்பர் வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சின்னு இருந்தா அந்த பேப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரௌன் கலரே கப்புன்னு அப்படி என்ன பண்ணுது, இந்த ஃபயரை கேட்சப் பண்ணுது. அந்த ஏன் அது பார்த்தது? அதே சூரிய ஒளி தாங்க, ஆனா இப்ப ஃபோக்கஸ்டா வருது. இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டா வரும்பொழுது அது ஒரு ஃபயர் கேட்சப் பண்ணுது. நான் சொல்றேன், நாம எதை அதிகமா நோக்கி பார்க்கிறோமோ அது நம்முடைய ஆத்மாவை பற்றி பிடிக்குது. ஒரு நெருப்பு மாதிரி. எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, வாழ்க்கையே போச்சுங்க, அவ்வளவுதாங்க, இனிமேல் என்னால முன்னேறவும் முடியாதுங்க, என்கிட்ட பணமே இல்லைங்க, ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்க. இதையே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா, you are focusing something. If you are focusing something, it will catch a fire into your soul. உங்களுடைய ஆத்மாவில் ஒரு நெருப்பு மாதிரி அதை வந்து பற்றி பிடிச்சு கொள்ளுது. அது ஆத்மா விட்டு போறது ரொம்ப கஷ்டம். உள்ள போய் அது ஒரு பெரிய வேலையை செய்யுது. பணமே இல்லைங்க, ரொம்ப கடன்ல இருக்குதுங்க, என்ன பண்றதுன்னே இதுதான் ஃபோக்கஸ். இப்போ நம்ம வாயில இருந்து என்ன வருதோ அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். நமக்கே தெரியாத விதத்துல நம்ம எல்லாம் இதை சிந்திச்சுட்டே இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணு. நான் என்ன சொல்றேனோ அதை ஃபோக்கஸ் பண்ணு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லிக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு இருக்கிறத 1000 மடங்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்கேன், நான் உன்னை விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், பயப்படாத, இதை ஃபோக்கஸ் பண்ணுன்றார் ஆண்டவர். ஹலோ, நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், நாளை இந்நேரத்தில் விதின் 24 hours ஆண்டவரால் ஒரு நேஷனுடைய, ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்க முடியும்னா உங்க பிரச்சனை என்னங்க? ஜுஜுபிங்க. அது நான் சொல்றேன், சும்மா சாதாரணது. உங்க பிரச்சனை என்ன? ஒரு சில லட்சங்கள் இருக்குமா, ஒரு சில கோடிகள் இருக்குமா, அதெல்லாம் வெறும் நம்பர். அதை விட்டு தள்ளுங்க, ஆண்டவர் வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் சொல்லியிருக்கிறார். என்ன நடக்குது? இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில நாம வாசித்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. 4 குஷ்டரோகிங்க ஊருக்கு வெளியே இருக்காங்க, அவங்களெல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நான் நம்ம இங்க இருந்தாலும் சாவ போறோம், ஊருக்குள்ள போனாலும் சாவ போறோம், வாங்க ஏன் இங்க நின்று பட்னியில சாவது, நம்ம உள்ள போய் பார்ப்போம். 4 பேர் நடந்து போனா பாருங்க, நம்பிக்கையோட நடந்து போகும்போது கர்த்தர் வந்து இந்த வெளியே இருந்த அந்த எதிரி நாட்டு ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாரு. எல்லாம் இப்போ வந்தது, அவர் அதெல்லாம் அப்பயே யூஸ் பண்ணிட்டாரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் சில சப்தங்கள் எல்லாம் கேட்கும்படி செய்யறாரு. அவன் பார்த்தீங்கன்னா போட்டபடியே விட்டு போயிடறான். ஒரு கூடாரத்துக்குள்ள நுழைறாங்க, அங்க நல்ல பிரியாணி எல்லாம் இருக்குது, நல்ல ஆட்டுக்கறி பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்கு, சிக்கன், ஃபுல் சிக்கன் தந்தூரி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு உள்ள இருந்த பொண்ணு வெளியெல்லாம் எடுத்து சேவ் பண்றாங்க. சேவ் பண்ணிட்டு இன்னொரு கூடாரத்துக்குள்ள போறாங்க, அப்படியே பண்றாங்க.
அப்புறம் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஏங்க இது வந்து நற்செய்தி அறிவிக்கிற நாள், நம்ம வந்து இது சும்மா நம்மளே வந்து பண்ணக்கூடாது, இது போய் ராஜா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க பாருங்க. ராஜா என்ன பண்ணிக்கணும், உடனே வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ராஜா வந்து பயப்படுறான், ஐயோ எதிரி வந்து இவங்க மூலமா ஏதோ வந்து பிளான் பண்றான் போலகுது, நம்ம இங்க இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ரொம்ப பசியும் பட்டினிமா இருக்கிறதுனால இந்த சாப்பாடு கிடைக்குது, நம்ம போனோம்னா டக்குன்னு நம்மளை பிடிச்சி நம்ம நாட்டை பிடிச்சிருவோம் போலகுது. அதுக்காக தான் கர்த்தர் சொன்னதை விட்டான் பாருங்க. கடவுள் சொல்லிக்கிறார் தீர்க்கதரிசி மூலமா, நாளை இந்நேரத்துல இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அது ஞாபகமா வரல அந்த ராஜாக்கு. நான் சொல்றேன், இப்ப இங்க இருந்து நீங்க போனீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய சவால்கள், உங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் மோதி அடிக்கும் உங்க மனசுல. நான் சொன்னதெல்லாம் மறந்துடக்கூடாது, சொன்ன ஞாபகம் வரணும். அவர் சொல்லிட்டாரு, நீ கர்த்தரே சொல்லிடுறாரு அவர் மூலமா. என் கூட அவர் இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறாரு. 24 மணி நேரத்துல பொருளாதாரம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிக்கிறாரு. இதை விசுவாசிக்கிறேன், ஃபோக்கஸ் பண்றேன், நான் ட்ரஸ்ட் பண்றேன், அவருடைய வேர்டை ட்ரஸ்ட் பண்றேன், அவரை ட்ரஸ்ட் பண்றேன். அவர் உண்மை உள்ளவரா, நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. No matter what, I'm going to trust God and His word. I'm going to take His word. I'm going to trust His word because He is so faithful. என்ன நடக்குது, அவங்க போட்டபடியே ஓடி போயிட்டானுங்க எல்லாமே. ராஜா சொல்ற, முதல்ல ஒரு 4 குதிரை அனுப்புங்க, இருக்கிறதுல மிச்சம் மீது அதுதான், எலும்பு தோல்மாக அந்த குதிரை அனுப்புங்க, அனுப்பி பாருங்க என்ன நடக்குது. அனுப்புனா அவங்க சொன்னது உண்மைன்னு தெரியுது. உடனே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. எத்தனை நாள் தெரியுமா, 3 நாள் ஆச்சு அவன் போட்டதெல்லாம் எடுத்துன்னு வரதுக்கு. வெறும் போய் எடுத்துன்னு வரதுக்கு, சண்டை போடலாம், ஒன்றும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆண்டவர் ரொம்ப ஈஸியான ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியான வெற்றியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஈஸி, லைட் அண்ட் ஈஸியான வெற்றியை அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாங்க. அவரை நம்பும்பொழுது வெற்றி ரொம்ப சுலபமா வந்து கிடைக்கும். அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, வெற்றி சுலபமா கிடைக்கும். ரொம்ப ஈஸியா போய் எடுக்கிறாங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 7:16 2 ராஜாக்கள். அப்படி ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நடந்ததுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் சொன்ன எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். பட் யூ மஸ்ட் ஃபோக்கஸ் த வேர்ட், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ், பட் ஃபோக்கஸ் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவருடைய வார்த்தையை ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் நீர் இப்படி சொல்லி இருக்கிறேன், அந்த மனுஷன் மூலமா சொல்லி இருக்கிறேன், இது உண்மைன்னு வழங்கட்டும், நான் வெயிட் பண்றேன், நான் வந்து காத்திருக்கிறேன். 24 மணி நேரத்துல என் ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நான் 1000 மடங்கு நல்லா வரட்டும். அதே மாதிரி விற்கப்பட்டதுங்க, சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. விதின் 24 hours எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டார் ஆண்டவர். 17ஆம் வசனம், ராஜா தனக்கு கைலாக்கு கொடுக்கிற அந்த பிரதானி ஒலிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை மிதித்ததினாலே, நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனத்தில் வந்த போது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். சொன்ன மாதிரி நடந்துச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி கூட உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணணும், வார்த்தையை நம்பணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், அதை உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டு போய் வைக்கணும். ஆண்டவர், இன்னைக்கு நான் உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உண்மை நோக்கி பார்க்கிறேன், என் வாழ்க்கை மாறட்டும், என் வாழ்க்கையில் பொருளாதாரம் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், சவால்கள் நீங்கட்டும், பயம் நீங்கட்டும், எதிர்காலத்தை குறித்த அச்சங்களும் பயங்களும் நீங்கட்டும், தைரியமும் திட நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளே வரட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து பேசுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையெல்லாம் பெரிய காரியங்கள் நடக்கும். நம்ம யாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன் நான். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மேலும் கம்பெனி ஆசீர்வதிக்க முடியாது, அதனுடைய பிபிகளை எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது, அதனுடைய ஜிஎம்ஐ ஆசீர்வதிக்க முடியாது, ஓனர் ஆசீர்வதிக்க முடியாது, அதில் இருக்கிற ஒவ்வொரு டீம் லீடர்ஸ் ஆசீர்வதிக்க முடியாது, ஒவ்வொரு ஸ்டாஃபையும் ஆசீர்வதிக்க முடியாது, அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு த பவர் ஆஃப் பிளஸிங், இந்த வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே, வசனத்தை கேட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் எங்களோட பேசி இருக்கிறீர், எங்களுடைய இருதயத்தோடு பேசி இருக்கிறீர். நாங்கள் காத்தையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், ஆனால் வாய்க்கால தண்ணீர்னால் நிரப்பன்னு சொல்லிடுற அற்புதமா நீர் அதை செய்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மெர்லும் கம்பெனிக்காக ஜெபிக்கிறேன், எங்கள் அருமையான சகோதரன் கரிகாலனுக்காக ஜெபிக்கிறேன், அவர் கீழே பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு டீம் லீடருக்காக, ஒவ்வொரு விபிக்களுக்காக ஜெபிக்கிறேன், அதனுடைய ஓனருக்காக ஜெபிக்கிறேன், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்காக ஜெபிக்கிறேன், டெலிகாலர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I declare a glorious blessing
to take place in their lives, O Father. In the name of Jesus, I declare the precious blood of Jesus. I plead the blood of Jesus for them, O Father. I sprinkle the blood of Jesus Christ over them, O Father. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வாசல்கள் திறக்கட்டும், வழிகள் உண்டாகட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே கர்த்தர் இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பல வாசல்களை கதவுகளை திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சூப்பர் நேச்சுரலா கேஷ் ஃப்ளோ ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I declare a cash flow. In the name of Jesus, Lord, I put the blood over them, O Father. I draw a bloodline around them, O Father. Protect them, provide them. Bless them, save them, redeem them from all their fears and anxieties, Lord. எல்லா கவலைகள் பயங்களில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தைரியம், திட நம்பிக்கை, விசுவாசம் ஊற்று எடுக்கட்டும். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ரத்து செய்கிறேன் ஆண்டவரே. அதெல்லாம் அவர்கள் அடைக்கத்தக்கதாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு கேஷ் ஃப்ளோவை டிக்ளேர் பண்ணுகிறேன் ஆண்டவர். ஒவ்வொருவருடைய கையிலும் பணம் புரளட்டும் என்று ஜெபிக்கிறேன். Bless them abundantly. நீ சொல்லியிருக்கிறீர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், இன்க்ரீஸ் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல கூறுகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளை இந்நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல கூறுகிறேன் ஆண்டவரே. பண பிரச்சனைகளாம் நீங்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில மேலே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களுடைய கரங்களை பிடித்து நீர் தூக்குவீராக ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளின் மத்தியில் இவர்கள் மேலே எழும்பி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வாதீனமான உதவிகள் இவர்களை தேடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் மாபெரும் நன்மைகளை எங்கள் மக்களுக்கு செய்வீராக. தொடர்ந்து இவர்கள் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you. God bless you. Praise the Lord.